வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? நேச்சரை பாதுகாக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஜாப் வேணுமா? அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் பற்றிய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஐஎஃப்எஸ் அதாவது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் என்பது இந்தியாவின் முக்கியமான ஆல் இந்தியா சர்வீஸ்களில் ஒன்றாகும். இந்த தேர்வை நடத்துவது யூபிஎஸ்சி அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த தேர்வில் பாஸ் பண்ணவங்க டிஎஃப்ஓ அதாவது டிவிஷனல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மற்றும் டிசிஎஃப் அதாவது டெப்டி கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் போன்ற உயர்ந்த பதவிகளில் பணியாற்றுவார்கள். இந்த எக்ஸாம் நடக்கக்கூடிய மாதம் ஜூலை, நோட்டிஃபிகேஷன் வெளியாகக்கூடிய மாதம் டிசம்பர் அல்லது ஜனவரி. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அப்ளை பண்ணணும், டிலே பண்ணவே கூடாது. இந்த ஐஎஃப்எஸ் அதிகாரிகளுடைய முக்கிய பணி அதாவது ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, காடுகளை பாதுகாப்பது, வன விலங்குகளை பாதுகாப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது. இது ஒரு பவர்ஃபுல் ப்ளஸ் ரெஸ்பெக்டட் ஜாப். இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணணுன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கிராஜுவேஷன் முடித்திருக்க வேணும். கீழ்கண்ட சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் எலிஜிபிள் இருந்தால் போதும். என்ன அப்படின்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜுவாலஜி அல்லது அக்ரிகல்ச்சர், என்ஜினியரிங், ஃபாரஸ்ட்ரி டிகிரி. சரி, இந்த எக்ஸாமுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா, மினிமம் 21 வயது முதல் மேக்ஸிமம் 30 வயது வரை இருக்கணும். இந்த ரிசர்வ்டு கேட்டகரிக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். மேலும் இதை பற்றியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.upsc.gov.in அப்படிங்கிற இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் மேற்கொண்ட தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த எக்ஸாமுக்கு ஏதாவது ஒரு குயிக் டிப் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் பேட்டர்னை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்சிஇஆர்டி புக்ஸை ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி படிக்கணுங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஐஎஃப்எஸ் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் நேச்சர். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாமை உங்களால் கிளியர் பண்ண முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.